கச்சத்தீவு தாரவாக்கப்பட்டது, அதனாலதான் இவ்வளவு சிக்கல் எழுது இப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டே இருக்காங்க. கச்சத்தீவு கொடுக்கறதுக்கு முன்னாடியுமே இலங்கை இந்தியாக்கிடையே இந்த மீனவர்களுக்கு சிக்கல் தொடர்ச்சியா இருந்துட்டு தான் இருக்குது. அதுவும் தமிழ்நாட்டுக்கு இலங்கைக்கு இடையே இருக்கிற அந்த கடல் தூரம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு, 20 மைல் கூட இருக்காது. அப்ப இந்த குறிப்பிட்ட இடங்களுக்குள்ள முன்னாடி சொன்ன 12 நாட்டிக்கல் 24 மைல்கள் இதெல்லாம் எப்படி நிர்ணயிக்க சிக்கல் இருக்கும் போதுதான் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியால இருந்து ஒரு 10 இல்ல 12 கிலோமீட்டர் கடல் எல்லைக்குள்ளார இருக்கிற இடங்கள் இந்திய அரசுக்கும், அதை தாண்டி இலங்கையை ஒட்டி இருக்கிற கடல் பகுதி இலங்கை அரசுக்கும் சொந்தம்னு வெளியே விலாவரியா சொல்லப்பட்டாலும் கூட கடல்ல எல்லை நிர்ணயித்து, நம்ம இப்ப ரோடுனா ஒரு கோடை போட்டு காட்டிடலாம், அப்படி கடல் எல்லைகளை வெளிப்படையாக காட்டுவதற்கான உரிய உபகரணங்கள் தொழில்நுட்பங்கள் இன்னும் பெரிதா இந்தியாவில கொண்டு வரப்படல. அப்படி கொண்டு வர என்னன்னா மிதவைகள் வச்சிருப்பாங்க, விளக்கு போட்டு மிதவைகளை வந்து மிதக்க விடுறாங்க. ஆனா மிதவைகள் என்ன ஆகும்னா கடல் அலைகள்ல தண்ணீர் ஓட்டங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் இழுத்துட்டு போறதுனால குறிப்பா 20வது கடல்ல இது 21 இதுன்னு சொல்ல முடியாது. ஒன்னே ஒண்ணு என்னன்னா ரேடாரை வச்சு கண்டுபிடிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட தூரம் தான். ஏன்னா கடல்ல எல்லை வகுங்கிறது ஆகாயத்துல கோடு போற மாதிரியே தான் கடல்ல எங்கேயும் கோடு போட முடியாது. அந்த வகையில ரேடார் உதவியோடு இது வரைக்கும் நம்ம எல்லையை தாண்டி அந்த எல்லை போகாதுன்னு நிர்ணயித்தாலும் கடலுடைய ஓட்டங்களுக்கு நீரோட்டம் ஏற்ற மாதிரி இந்த எல்லை பிரச்சனைகள் தொடர்ச்சியா மாறிக்கிட்டே இருக்கும். அதன்படிதான் தமிழக மீனவர்கள் மீன் பிடிக்க போகும்போது பெரிய உபகரணமும் இருக்காது. அதனால அவங்க சில நேரம் இந்த எல்லை தாண்டி போற விஷயம் நடக்குதான். அதே நேரம் தமிழக மீனவர்கள் என்ன சொல்றாங்க, இதுல ரொம்ப குறிப்பா கவனிக்க வேண்டியது, இந்திய மீனவர்கள் தான் நம்ம பதிவு பண்ணணும். ஆனா தொடர்ச்சியா ஊடகங்கள், இந்திய அரசாங்கம் எல்லாமே இந்த மாதிரி மீனவர்கள் மாட்டும் போது